ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே தான் பார்க்க போறோம். இந்த எஸ்ஸே 5 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இங்கிலீஷ்ல படிக்கக்கூடிய ஒரு எஸ்ஸே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆத்தர் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஸேக்குள்ள போலாம். டிவிஷன்ஸ் ஆஃப் தி லா பை கிளான்வெல் வில்லியம்ஸ். கிளான்வெல் வில்லியம்ஸ்ன்றவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, லேர்னிங் த லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருப்பாரு. அதுல உள்ள ஒரு டாபிக் தான் தி டிவிஷன்ஸ் ஆஃப் தி லா. இது 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஸேவா இருக்கும். இப்ப நம்ம எஸ்ஸே கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஆர்தர் கிளான்வெல் வில்லியம்ஸ் இந்த எஸ்ஸேல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, லா அப்படின்றத ரெண்டா டிவைட் பண்ணலாம், கிரைம் அண்ட் சிவில் ராங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கிரைம் அண்ட் சிவில் ராங் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நபர் ஒரு வீட்டுல போயிட்டு கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னா, அந்த நபர் வீட்டை உடைச்சு உள்ள போறாரு அப்படின்றது ட்ரெஸ்பாஸ். அது சிவில் ராங்ல வரும். அந்த நபர் அந்த வீட்டுல உள்ள பணம் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறாரு இல்லையா, அது கிரைம்ல வந்துடும். இதுதான் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இந்த எஸ்ஸேல ஆர்த்தர் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு அப்படின்னா, ஒரு கிளாக் ரூம் எம்ப்ளாயி கிட்ட நம்மளோட பேக்ஸை கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்றோம். அந்த கிளாக் ரூம் எம்ப்ளாயி அந்த பேக் எடுத்துட்டு ஓடிடுறாரு. ஆர்த்தர் சொல்லியிருக்க இந்த எக்ஸாம்பிள்ல அவரு அந்த பேக் எடுத்துட்டு ஓடுறது கிரைம் ஆஃப் தெஃப்ட்ல வரும். அண்ட் இதுல 2 சிவில் ராங் வரும். அது என்னென்ன அப்படின்னா, டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் அண்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிவில் ராங் வரும். இதுல அந்த கிளாக் ரூம் எம்ப்ளாயி பண்ண கிரைமுக்கு எப்படி நம்ம லீகல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது ப்ராசிக்யூஷன் எப்படி பண்ணலாம் அந்த கிளாக் ரூம் எம்ப்ளாய்க்கு எகெயின்ஸ்டா அப்படின்னா, அவர் பண்ண அந்த கிரைமுக்கும் அண்ட் அந்த சிவில் ஆக்ஷனுக்கும் நம்ம எகெயின்ஸ்டா ப்ராசிக்யூஷன் பண்ணலாம். இந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரை பிளைன்டிஃப்னும், பாதிப்பை ஏற்படுத்தின அந்த நபரை டிஃபெண்டன்ட் அப்படின்னும் சொல்லுவோம். டிஃபெண்டன்ட்டுக்கு என்ன ஆர்டர் போடுவாங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன், ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், ரெக்கவரி ஆஃப் பொசிஷன், இன்ஜெக்ஷன். சிவில் ராங்ல கமிட் ஆனவங்களுக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுவரை நம்ம பார்த்தது டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிரைம் அண்ட் சிவில் ராங். அடுத்து நம்ம பார்க்க போற சப் டாபிக் என்ன அப்படின்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் சிவில் ராங். சிவில் ராங்க 4 விதமா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், டார்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் குவாசி கான்ட்ராக்ட். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒப்பந்த மீறல். இப்போ ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னா, அவர் செய்யறேன்னு சொன்ன விஷயத்த செய்யாம இருக்கிறது தான் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மல் டாக்குமெண்ட்ஸா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஓரலா கூட இருக்கலாம். டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு சிவில் ராங். இதுல என்னென்ன வரும் அப்படின்னா, அசால்ட், பேட்டரி, டிஃபமேஷன், நியூசன்ஸ், நெக்லிஜியன்ஸ், ட்ரெஸ்பாஸ், ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், இதெல்லாம் தான் வரும். பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், இது கோர்ட் மூலியமா என்ஃபோர்ஸ் பண்ணப்படுறது. ஒரு ஒப்பந்தத்துல எந்த ஒரு நபர் அவரோட கடமையை செய்ய தவறாரோ அவர் தான் அதனால ஏற்பட்ட இழப்புக்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா செயல்படுத்தப்படுறது. இந்த எஸ்ஸேல இந்த 3 டைப்பும் இல்லாம இன்னொரு டைப்பா தான் சொல்லியிருப்பாங்க, குவாசி கான்ட்ராக்ட். இந்த குவாசி கான்ட்ராக்ட்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. ஆனா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, எந்த ஒரு நபர்னால இழப்பு ஏற்பட்டதோ அந்த நபர் தான் அந்த இழப்புக்கு முழு பொறுப்பு. இது கான்ட்ராக்ட் மாதிரி, ஆனா கான்ட்ராக்ட் கிடையாது. அடுத்த சப்டாபிக் என்ன அப்படின்னா, சப்ஸ்டாண்டிவ் லா அண்ட் அட்ஜெக்டிவல் லா. சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா பீப்புளோட ரைட்ஸ், டியூட்டிஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் பத்தி எல்லாம் சொல்றதுதான் சப்ஸ்டாண்டிவ் லா. அட்ஜெக்டிவல் லா அப்படின்றது பீப்புளோட ரைட்ஸ், டியூட்டிஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் பவர் இதெல்லாம் வயலேட் ஆகும்போது அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பத்தி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், சிவில் ப்ரொசீடிங்ஸ், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் எவிடன்ஸ் இதெல்லாம் இந்த அட்ஜெக்டிவல் லால வரும். அடுத்து நம்ம பார்க்க போற சப்டாபிக் என்ன அப்படின்னா, தி டைட்டில் ஆஃப் தி கேஸ். இதுல ஆர்த்தர் ஒரு கேஸோட டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிரிமினல் ட்ரையலை பொறுத்தவரை கேசஸை பொதுவா 2 டைப்பா பிரிப்போம். ஒன்னு சம்மரி அஃபென்ஸ், இன்னொன்னு இன்விக்டபிள் அஃபென்ஸ். சீரியஸ் அஃபென்ஸ் தான் இங்க நம்ம இன்விக்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சீரியஸ் அஃபென்ஸ்க்கான ட்ரையல் எங்க நடக்கும் அப்படின்னா, கிரவுன் கோர்ட்ல தான் நடக்கும். ஒரு கிரைம் கேஸ்ல கிங் ஆர் குயின் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஜ் ஆர் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. அதே சிவில் கேஸ்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்கள கிங் குயின் அப்படின்னே டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சப்டாபிக் என்ன அப்படின்னா, கோர்ட்ஸ் வித் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன். இதுல 2 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒன்னு ஹை கோர்ட், இன்னொன்னு கவுண்டி கோர்ட். ஹை கோர்ட்டை 3ஆ டிவைட் பண்றாங்க. அது என்னென்ன டிவிஷன்ஸ் அப்படின்னா, குயின் டிவிஷன், சான்சுரி டிவிஷன் அண்ட் ஃபேமிலி டிவிஷன்.
இந்த குயின் டிவிஷன்ல காமனா எல்லா கேசஸுமே பார்ப்பாங்க. சான்சுரி டிவிஷன்ல பில்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஃபேமிலி டிவிஷன்ல மேட்ரிமோனி, டிவோர்ஸ் ரிலேட்டடான கேசஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. இங்க கேசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஹை கோர்ட் அண்ட் கவுண்டி கோர்ட்ல நடக்கும். இங்கேருந்து அப்பீலுக்கு எங்க போவாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் அப்பீல் ஃபார் சிவில். அதுக்கப்புறம் அப்பீல் எங்க போவாங்க அப்படின்னா லாஸ்டா தான் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு போவாங்க. இந்த சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ல அனதர் மெத்தட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா லீஃப் ஃப்ராக் மெத்தட். இது ப்ராசஸ் என்ன அப்படின்னா டைரக்டா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு அப்பீல் போறது. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஜட்ஜஸ் சர்டிஃபை பண்ணணும், பிளஸ் அந்த 2 பார்ட்டிஸோட கன்சென்ட் இருக்கணும். இதுதான் லீஃப் ஃப்ராக் மெத்தட். நம்ம அடுத்து பார்க்க போற சப்டாபிக் என்ன அப்படின்னா கோர்ட்ஸ் வித் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன். இங்கிலாந்துல கிரவுன் கோர்ட் தான் மெயின் கிரிமினல் கோர்ட்டா இருக்கு. கிரிமினல் கோர்ட்டை பொறுத்தவரை 2ஆ டிவைட் பண்றாங்க. ஒன்னு சம்மரி அஃபென்ஸ், இன்னொன்னு இன்டிக்டபிள் அஃபென்ஸ். இங்க சம்மரி அஃபென்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் கிரவுன் கோர்ட்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கோர்ட் இருக்கு. இங்க உள்ள கேசஸ் அப்பீலுக்கு எங்க போகும் அப்படின்னா டிவிஷனல் கோர்ட் ஆஃப் ஹை கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு அப்பீலுக்கு போகும். அடுத்து இன்டிக்டபிள் அஃபென்ஸ்ல கிரவுன் கோர்ட்ல இருந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் போகும். கோர்ட் ஆஃப் அப்பீல்ல இருந்து அடுத்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு போகும். இவ்வளவுதான் கோர்ட்ஸ் வித் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த ஹோல் எஸ்ஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இது போல நிறைய ஸ்டடி ரிலேட்டட் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.